அரசனுக்கு ஏற்பட்ட சந்தேகம். ஒரு நாட்டு அரசன் தன்னுடைய நாட்டை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி வந்தான். தன்னிடம் இல்லை என்று வருபவர்களுக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய மனம் படைத்தவனாக இருந்தான். ஒரு நாள் அந்த அரண்மனையின் பின்புறத்தில் ஒரு புதரில் ஒரு ஓலைச்சுவடியை அந்த மன்னன் கண்டெடுக்கிறான். அந்த ஓலைச்சுவடியை பற்றி தெரிந்து கொள்ள அந்த மன்னன் மிகுந்த ஆவல் கொண்டான். அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டான். இந்த நாட்டில் வாழக்கூடிய ஜோதிடர்கள் மற்றும் கைரேகை பார்ப்பவர்கள் நாளை காலை அரண்மனை வளாகத்தில் கூட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தான். மறுநாள் காலையில் அனைவரும் அரண்மனை முன்பு கூடினார்கள். அனைவரையும் அன்போடு வரவேற்று அவர்களுக்கு உபசரிப்பு செய்தான். அவர்களிடம் தன்னுடைய கேள்வியை கேட்டான். நான் ஒரு ஓலைச்சுவடியை கண்டெடுத்துள்ளேன். அதில் என்னுடைய பிறந்த நேரம், பிறந்த நாள், நட்சத்திரம் அனைத்தும் தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது. இந்த ஓலைச்சுவடியில் உள்ளதைப் போல இதே நாளில் இதே நட்சத்திரத்தில் இந்த ஊரில் பலர் பிறந்திருப்பார்கள் அல்லவா? அவர்கள் ஏன் என்னைப் போல் அரசனாகவில்லை? அவர்கள் அனைவரும் எங்கே இருக்கிறார்கள் என்ற விவரம் நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதற்கான பதில் உங்களிடம் இருக்கிறதா என்று அந்த கூட்டத்தை பார்த்து கேட்டார். ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த பதிலை கூறினார்கள். ஆனால் எந்த பதிலும் அந்த மன்னருக்கு திருப்தியை கொடுக்கவில்லை. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு முனிவர் மன்னரை பார்த்து இறுதியாக சொன்னார், உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்க வேண்டுமானால் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று இறைவனிடம் கேளுங்கள், அங்குதான் உங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று முனிவர் கூறினார். இதை ஏற்றுக்கொண்ட அந்த மன்னர் குலதெய்வ கோயிலுக்கு புறப்பட்டு சென்றார். இறைவனை வணங்கிவிட்டு தன்னுடைய கேள்வியை அங்கு எழுப்பினார். இறைவன் அந்த மன்னர் முன்பு தோன்றி, மகனே, உன்னுடைய கேள்விக்கு பதில் கூற நான் தயாராக உள்ளேன். உன்னுடைய கேள்விக்கான பதில், இங்கிருந்து 5 கிலோமீட்டர் காட்டிற்குள் நீ சென்றால் அங்கு ஒரு ஏழை இருப்பான். அவனிடம் இதே கேள்வியை நீ கேள், அவன் உனக்கு பதில் கூறுவான் என்று இறைவன் கூறி மறைந்தார். காட்டிற்குள் தன் படை வீரர்களை அழைத்து கொண்டு மன்னர் 5 கிலோமீட்டர் நடந்து சென்றார். அங்கு ஒரு குடிசையில் ஏழை ஒருவன் களிமண்ணை உணவாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவனை பார்த்து மன்னர் தயங்கியவாறு அந்த கேள்வியை திரும்பி கேட்டார். அந்த ஏழை மன்னனை பார்த்து சொன்னார், இதற்கு பதில் வேண்டுமானால் இங்கிருந்து 2 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து சென்றால் அங்கு ஒருவன் இருப்பான். அவன் நோய்வாய்ப்பட்டிருப்பான். அவனிடம் இதே கேள்வியை கேளுங்கள், உங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று கூறிவிட்டு அந்த ஏழை அங்கிருந்து சென்று விட்டான். மன்னர் அங்கிருந்து மீண்டும் 2 கிலோமீட்டர் நடந்து சென்றார். அங்கு ஒருவன் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்தான். அவனிடம் மன்னர் இதே கேள்வியை கேட்டார். இந்த கேள்வியை என்னிடம் கேட்டால் எப்படி? இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் சென்றால் அங்கு ஒரு செல்வந்தன் இருப்பான். அவனிடம் இதே கேள்வியை கேளுங்கள், உங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று அந்த நோய்வாய்ப்பட்டவன் கூறினான். இதை கேட்ட மன்னர், ஏன் இறைவன் நம்மை இப்படி அலைய வைக்கிறார் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். இருந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும், இறைவன் கூறுவதை நாம் கேட்போம் என்று அங்கிருந்து நடைபயணமாக 1 கிலோமீட்டர் தாண்டி வந்தார். அங்கு ஒரு மிகப்பெரிய மாளிகை, ஒரு செல்வந்தன் இருந்தான். மன்னரை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து உள்ளே வாருங்கள் என்று உபசரித்து அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்தான். இதை பார்த்து வியந்து போன மன்னர், யார் வீட்டிற்கு வந்தாலும் எப்படித்தான் நீங்கள் உபசரிப்பீர்களா என்று அந்த செல்வந்தனை பார்த்து மன்னர் கேட்டார். மன்னராக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி, யார் என் வீட்டிற்கு வந்தாலும் அவர்களை இப்படித்தான் நான் உபசரிப்பேன் என்று அந்த செல்வந்தர் கூறினார். செல்வந்தரிடம் தன்னுடைய கேள்வியை மன்னர் கேட்டார். அந்த செல்வந்தர் மன்னரை பார்த்து கூறினார், இந்த கேள்வியை என்னிடம் கேட்டால் என்னால் எப்படி பதில் கூற முடியும்? இந்த கேள்வி நீங்கள் இறைவனை பார்த்தல்லவா கேட்க வேண்டும் என்று அந்த செல்வந்தர் கூறினார். மன்னர் சோர்ந்தவாறே மீண்டும் இறைவனை பார்க்க வந்தார். இறைவன் மன்னருக்காக காத்திருந்தார். வா மகனே, உன்னுடைய கேள்விக்கான விடை அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ சந்தித்த 3 பேருமே நீ பிறந்த அதே நாளில், அதே நேரத்தில், அதே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். 3 பேருமே நடைப்பயணமாக சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களிடம் ஒரு ஏழை, எனக்கு பசியாய் இருக்கிறது, ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்கின்றான். முதலில் நீ சந்தித்தவன் அந்த ஏழையை பார்த்து, பசித்தால் மண்ணை அள்ளி சாப்பிட வேண்டியதுதானே என்று கூறினான். இரண்டாவது நீ சந்தித்த அந்த நோய்வாய்ப்பட்டிருந்தவன் அந்த ஏழையை பார்த்து, நீ ஒருவேளை சாப்பிடவில்லை என்றால் நீ இறந்தா போய்விடப் போகிறாய் என்று கேட்டான்.
ஆனால் மூன்றாவதாக நீ சந்தித்த அந்த செல்வந்தர் அந்த ஏழைக்கு தேவையான உணவினை கொடுத்து அன்போடு அவரை அனுசரித்தார். அந்த மூவரும் தாங்கள் செய்த அந்த காரியத்தின் பயனைத்தான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நீ நேரில் சென்று பார்த்து வந்துள்ளாய். இவனுடைய வாழ்க்கை என்பது அவன் பிறந்த நேரம், பிறந்த நட்சத்திரம், பிறந்த நாள் இவைகளை கொண்டு கணிக்கப்படுவதில்லை. மாறாக அவன் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை கொண்டும் தீய காரியங்களை கொண்டும் அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு அமைக்கப்படுகிறது. இவ்வாறு கடவுள் அந்த மன்னரை பார்த்து கூறினார். மன்னர் மிகுந்த மகிழ்ச்சியோடு இறைவனுக்கு நன்றி கூறிவிட்டு அரண்மனை திரும்பினார்.